எங்கள் திருநெல்வேலி ஸ்பெஷலே எப்படி தெரியுமா? இந்த திருகாத்திரி வந்தாலே இந்த கொழுக்கட்டெல்லாம் அதுக்கு முன்னாடி என்ன பாருங்க, நான் கதவு இருக்கா, இது ஒரு தெய்வமாட்டு நாங்கள் கதவுல பூசுவோம். இன்னைக்கு எங்கள் அப்பா வந்து ஃபஸ்ட்டு தடவை பூச போகிறாங்க. ரொம்ப வருஷம் ஆகிட்டு எங்கள் அப்பாலாம் பூசி. அதான் எங்கள் அப்பாவுக்காக இன்னைக்கு அவங்க அந்த மஞ்சள் வேற குங்குமம் தான் போ வாங்க பூசுவோம். வாங்க எப்போ வாங்க பூசுங்க வாங்க. நீங்கள் தான் பூசணும். எங்கள் அப்பா பூசுவாங்க பாருங்க. உங்களுக்கு எப்படி வைக்குமோ அந்த மாதிரி வைங்க. நாங்கள் நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அப்படி வைங்க. எப்படினாலும் வைங்க. உங்கள் மாடல் தான் அங்கே வேணும். சரிங்களா? இங்கே பாருங்க. கை ரேகம். அப்படிதான். ஐயோ எங்கள் அப்பா அழகாக பிடிச்சிருக்கு மாடல். அடுத்தது வைங்க. இப்போ சூப்பராக இருக்குது உங்கள் மாடல். உங்கள் மாடல் அழகாக இருக்குது. அடுத்தது ஒரு குங்குமம் வைக்கணும். எங்கள் அப்பா வச்சது. எப்போ குங்குமம் வைங்க. பாத்தியா மக்களே, பார்த்தீங்களா? எங்கள் திருநெல்வேலியில் நாங்கள் வந்து ஒரு தெய்வமாக கும்பிட்றது அந்த கதவு. அதுவும் இந்த திருகாத்திரி வந்தாலே வீடெல்லாம் கலக்கலப்பாக இருக்கும். விளக்கெல்லாம் ஏற்றிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விளக்கெல்லாம் ஏற்ற ஆரம்பிச்சோம். இப்போ வந்து நம்ம கதவுக்கு சந்தன குங்குமம் வைப்போம். ஓகேவா? ஸோ உங்கள் ஊரில் இந்த மாதிரி உண்டான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கமெண்ட் பண்ணுங்க. சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.